ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கல்யாண ஸ்டைலில் சூப்பராக. இது வந்து நம்ம ஒய்ஃப் தான் செஞ்சாங்க வீட்டில். ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. நானும் வீடியோ போடணுன்னு தான் பார்த்துக்கிருந்தேன். ஆனால் போட நேரம் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மட்டன் பிரியாணி எப்படி செய்யணுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் அழகாக சிம்பிளாகவே செய்யலாம், சூப்பர் மெத்தடில். அதுக்கான இந்த ஜாமான்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம், வெட்டி வச்சுருக்கோம். என்னென்ன சொல்லு, அப்படியே என்னென்னு சொல்லு. வெங்காயம் எத்தனை கிராமு? வெங்காயம் 3 மூணு வெங்காயம். 3 செய் 3 என்னங்க பேசு. 180 கிராம் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேவையான பட்டை, கிராம், ஏலக்காய். சூடு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய், எந்த நெய் வேணாலும். மீடியம் சைஸில் ஒரு 4 வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிங்க. அதையும் போட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கவும். அது வதங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மசாலா என்னென்ன அரைச்சி வச்சுருந்த? மசாலாவா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் எல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு. ஒரு 2 ஸ்பூனு ஜீரகம்னா 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், மிளகு 1 ஸ்பூனு, பட்டை, கிராம்பு தேவையான அளவு போட்டு லேசாக பொன்னிறமாக வறுத்து தூக்கி மிக்சியில் பொடி பண்ணி, இல்லை பேஸ்ட் மாதிரிலாம் அரைச்சி வச்சுருந்த? அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சேன். அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து பச்சை மிளகா, சோத்து இலை போட்டு நல்லா வதக்கணும். சோத்து இலைன்னா பாண்டா லீஃப். அது எங்கள் ஊரில் இப்போ ஃபேமஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வேக வச்சுருக்கோம். இது எத்தனை விசில் விட்ட மட்டனை ஒரு 8 விசில். 8 விசில் விட்டு தனியாக வேக வச்சு கொஞ்சம் முக்கால் பாயிலா ஒரு இஞ்சி பூண்டு போட்டு பாயில் பண்ணி வச்சிங்க. இப்போ வந்து வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கொஞ்சோன்னு அள்ளி வச்சிங்க கடைசியாக பிரியாணி மேலே தூவி விட்றதுக்கு. இஞ்சி பூண்டு நான் எல்லாம் அளவு 100 கிராமா? 100 கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சது. இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் தக்காளி, மல்லி, புதினா, அது எண்ணெயில் அப்படியே பொரிய விடணும். இப்போ வந்து மல்லி புதினாவா? அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணு. பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளி. 2 போதுமா? இது வந்து எத்தனை பேருக்கு இது சாப்பிட்ற மாதிரி? ஒரு 4 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். 4 பேர். 1/2 கிலோ மட்டனு. அரிசி 4 கப்பு. 4 கப்புனா 1/2 கிலோ தானே? கரெக்டாக இருக்குமா? 1/2 கிலோ கூடவே வரும். 1/2 கிலோ. அதாவது பார்த்துங்க மக்களே, இது வந்து 1/2 கிலோ அரிசிக்கு. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒரு 3 பேர் தான், அதனால இந்த அளவுக்கு சமைக்கிறோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், எத்தனை பேருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லித்தரோம். இப்போ வந்து என்ன நல்லா போட்டு வதக்குனதுக்கு அப்புறம் உப்பு கொஞ்சோன்னு சேர்த்துக்கணும். அப்போ தான் வதங்கும் மசாலா. இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் காரம் கம்மியாக நம்மளுக்கு வேணுனால காரத்துக்கு ஏற்றபடி போட்டு வேண்டியது. ஃபஸ்ட்டு மிளகாத்தூளை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிடணும். அப்போ தான் அந்த பிரியாணி கலர் கொடுக்கும். இது என்னது? தயிர் 100 கிராமா? 100 கிராம் தயிர். எந்த தயிர் வேணாலும் ஊற்றிங்க. வீட்டில் 1/4 லிட்டர் தயிர் போதும். 1/4 லிட்டரா? 10 ரூபா பாக்கெட். 10 ரூபா பாக்கெட்டுனா 1/4 லிட்டரா? 100 கிராம் தான் வரும். தயிர் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் மசாலா
அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த பேஸ்ட் மசாலா, அது மஞ்சத்தூள். அந்த மசாலா ஒரு நாளைக்கு வீடியோ போடு, என்னென்ன போட்டு அரைக்கிறேன்னு. அந்த மசாலா தான் மெயின். அதுக்கப்புறம் சோத்து இலை, அது வாசம் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு தேக்கரண்டி போடலாம். பிரியாணி இதுதான் மசாலா. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகாய் எல்லாம் வறுத்து விட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை வறுத்து விட்டு கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு, சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் வேக வச்சு மட்டனை போடுவோம். இல்லை, மட்டனை வேக வச்சுருக்கோமா, அந்த மட்டனை போட்டுடணும். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 பாயில் மட்டன் இருந்தால் போதும். 3/4 பாயில் ஒரு 80%. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும் வேக வச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து என்னது, இது வந்து பாதாம் கொஞ்சம், முந்திரி, ஒரு தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சிச்சு, கசகசா கொஞ்சம். தேங்காய், முந்திரி ஒரு 50 கிராமா, ஒரு 4-5 முந்திரி, 4-5 முந்திரி, டேஸ்ட். பாதாம் பருப்பு இருந்தால், தேங்காய், இதை எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிக்க வேண்டியது. கொஞ்சம் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கி அதை ஊற்றிக்கணும். நாங்கள் கடையில் செய்கிற இந்த மாதிரி வர மாட்டேங்குது. நம்ம கடையில் முந்திரிலாம் கிடையாதுல்ல. முந்திரி போடாமல் நல்லா தான் இருக்கும். வதக்கணும். இஞ்சி பூண்டுலாம் இப்போ வந்து 4 கப்பு, இந்த கப்பில் வந்து 4 கப்புக்கு 2 கப்பு தண்ணி. அதாவது 4 கப்புனா 8 கப்பு தண்ணி. ஒரு 7.5 கப்பு ஊற்றினா போதும். 8 கப்பு குறைச்சி தான் வைக்கணும். சரியா? உப்பு டேஸ்ட்டு மட்டும் பார்த்துங்க. இப்போ வந்து ஊற வச்ச அரிசியை வந்து தூக்கி போட வேண்டியதுதான். 4 கப்பு ஊற வச்சுருக்கோம். நாங்கள் வந்து 24 அரிசியில் போட்டோம். மேரேஜ் ஸ்பெஷல் 24, அந்த பிளாக் கலர் மூட்டை, அந்த அரிசி நல்லாயிருக்கும். நாங்கள் சாப்பாட்டுக்கெலாம் அதான் யூஸ் பண்ணுறோம். பிரியாணிக்கும் இதுதான் நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் ஊற வச்ச அரிசியை? இந்த வதக்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஊறணும். 10 நிமிஷம் ஊறினா போதும். தம்மில் போட்டு எவ்வளோ நேரம் இருக்கும்? இப்போ 10 நிமிஷம். அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குலையாமல் கிண்டணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அப்பப்போ கிண்டி பார்த்துக்க வேண்டியது. வெந்து முடிச்சிருச்சு. எவ்வளோ நேரம் தம் போட்டோம்? ஒரு 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் தம் போட்டோம். அதுக்கப்புறம் மேலே அந்த பிரியாணி போட்டதை பார்த்தீங்களா? இல்லை ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்க, இது பாருங்க, மூஞ்சி திரும்பி நிற்கிறாரு அழகு. சரி ஆசிமே இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டியா? அம்மா செஞ்சு பிரியாணி எப்படி இருந்துச்சு? நீ சாப்பிட்டியா இல்லையா? நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா இல்லையா? உரப்பு போய் சொல்கிறான். உரப்பா இருக்குன்னானா? சாப்பிட்டானே கறிலாம். சரி, இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க. இப்போ தான் முதல்ல இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் நிறையா நான் வந்து ரெசிபி போடுவோம். வந்து பிரியாணிலாம் நல்லா சூப்பராக சாப்பிட்பாங்க. அதே மாதிரி புலாவு, தாளிச்சா, சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி வெஜிடேரியன் எல்லாமே சூப்பராக செய்வாங்க. ஒன்று ஒன்றா நாங்கள் வீடியோ போடுறோம்.